சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதோட நிக்காம நீங்க நானும் செல்வம் 3 பேரும் எல்லா இடத்துலயும் போய் விசாரிப்போம் சார். ஆமாம்மா. நீங்க எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். இல்ல நாங்க கூட இருந்தா உதவியா இருக்குமே தான். வேண்டாம் மாப்பிள்ள, நான் விசாரிச்சுக்கிறேன். அருந்ததி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். கவலைப்படாதீங்க. செல்வம், நீ வேணா சார் கூட போயேன், அவருக்கு உதவியா இருக்கும். வேண்டாம் மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்க எங்கன்னு கொஞ்சம் தேடி பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க மாமா, ப்ளீஸ். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சரிங்க. அம்மா, நான் வேணா டிராப் பண்ணிடுறேன். இருக்கட்டும். வேணாம் சார், நாங்க பாத்துக்கிறோம். வர சம்மந்தி. ஆ, வரேங்க. வாங்க. டேரா. ஹலோ, நான் பாலு பேசுறேன். அருந்ததி காணாம போயிட்டா. நீ உடனே நம்ம ஆளுங்களை கூப்பிட்டுக்க. வண்டியை எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் தேடி அவ எங்க இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். என்ன? சரிங்கய்யா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. நீங்க கவனமா இருக்கணும். அவளை பத்தி என்ன தகவல் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேயா? சரிங்கய்யா. அநேகமா அவ அந்த டேவிட் தேடி தான் போயிருக்கணும். முதல்ல அந்த டேவிட் இருக்கிற இடத்துல போய் விசாரிங்க. அவ அங்க இல்லன்னு சொன்னா எப்ப வந்தா என்ன விவரம்னு தெளிவா விசாரிங்க. விசாரிச்சு எனக்கு தகவல் சொல்லுங்க. அதெல்லாம் தெளிவா பாத்துக்கிறேயா. லேட் பண்ணிட வேண்டாம். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க கிளம்பணும். ஓகே? ஹலோ, தீபாவா? நான் பாலு பேசுறேம்மா. அருந்ததி அங்க எதுவும் வந்தாளா? சும்மா அம்மா கேட்டேன். நான் அப்புறம் பேசுறேன். என்னங்க ஆச்சு? அவ எங்கேயுமே இல்ல தெய்வான. அவ நிச்சயம் அந்த டேவிட் பைய கூட தான் இருப்பா. அட கடவுளே, எனக்கு உடம்பெல்லாம் பதறுதுங்க. இது என்னங்க அசிங்கம்? அவ அந்த டேவிட் பைய கூட இருந்தான்னு வை, அப்புறம் என் பொண்ணுன்னு கூட அவளை நான் பார்க்க மாட்டேன். என்னங்கடா, ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான் சார். நினைச்சேன். அவன் எங்க இருக்கான்னு அக்கம் பக்கத்துல ஏதாவது விசாரிச்சீங்களா? ஐயா, நைஸா பக்கத்து வீட்டுல விசாரிச்சேன். வீட்டை காலி பண்ணிட்டு போனவன் ஒரு முறை அட்வான்ஸ் வாங்க வந்திருக்கான். ஏதாவது லெட்டர் வந்தா அதை அவனுக்கு அனுப்ப சொல்லி போன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐயா. எங்க அந்த போன் நம்பர்? இது இருக்குங்க ஐயா. இந்த நம்பருக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? நாங்க எதுவும் உங்கள்ட்ட கேட்காம பண்ணக்கூடாதுன்னு இங்க வந்துட்டோம் சார். என்னங்க இத பாருங்க, அந்த பாவி பையனை அருந்ததிக்கு எழுதின லெட்டர். ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா இருக்கு. ஹலோ, யாருங்க பேசுறது? இவ அங்கதான் இருக்கும். வாங்கடா போலாம். என்னங்க ஒரு நிமிஷம், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. விஷயம் முத்தி போச்சு. நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. இப்ப நம்ம சம்மதி வீட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும். கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. வாங்கடா. கண்ணு மாணிக்கம், என்னடா நடந்தது? ராஜா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? எனக்கு என்னாச்சு செல்வம்? அண்ணே, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னண்ணே, நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கோம் தெரியுமா? என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். அவரை தொந்தரவு பண்ணது நிர்மலா. செல்வண்ணே, நீயாச்சும் சொல்லு. அருந்ததி எங்க? அடே, என்னடா அது? என்னடா நடந்ததுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ராசம், நீயாவது சொல்லுமா. என்னத்தேன்னு கிளவி சொல்றது? அருந்ததி எங்க போனே தெரியல. இங்க இருந்து போனவ அவன் வீட்டுக்கும் போகல. நாம என்னன்னு நினைக்கிறது? எனக்கு இருப்பே கொள்ளல கிளவி. எனக்கு படபடன்னு வருது. நீ அப்படியே உட்காரு. மயங்கி கீங்கி விழுந்துற போற. உட்காரு கண்ணு. உட்காருமா. உட்காரு கண்ணு.
உட்காருமா. ராசம் பதறாதம்மா. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட காலம் வந்திருக்கு போட்டுருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏன்னா உன் உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அதை தாங்கிக்க நம்மளால முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருமா. எம்மாடி கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அருந்ததி ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு எப்படி சொல்ல தெரியும்? பாலு சார் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே தெரியல. எங்க இருக்காளோ? இப்ப என்னங்க பண்றது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா அங்க இருக்கிற விளங்காத பயலுங்க மனசு நோகடிக்கிற மாதிரி ஏதோ பேசுறானுங்க. என்னம்மா கேட்டாங்க? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறானுங்க. மா ஏம்மா நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருமா. என் செல்வம், அருந்ததி கோவமா போனான்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் அவளோட போயிருக்கலாம். போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஆமாடி, இப்ப அதான் ரொம்ப பெருசா போச்சாக்கு உனக்கு. அவனே நொந்து போய் வந்து உக்காந்துருக்கான். அவனை போய் குத்த சொல்லிட்டு இருக்கேன். போன பொண்ணு ஒரு போனாவது பண்ணி விவரம் சொல்லிருக்கலாம்ல. ஏன்டா இப்படி எல்லாரையும் போட்டு அலக்கழிக்கிறாளோ அவ. இப்படி அத்தனை பேரையும் கிடந்து தவிக்க வைக்கிறது. ராசம் நகனத்துக்கு ஆசைப்பட்டுட்டு எவனாவது ஒருத்தன். சும்மா இரு பாட்டி. அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. அதுங்களடா செல்வம் என் மனசு கிடந்து தவிக்குது. யூ ப்ளீஸ். இந்த நேரத்துல இனிமேல் யாரும் பேச வேண்டாம் தயவு செஞ்சு. நல்லதையே நினைப்போமே. அண்ணே அருந்ததுக்கு எதுவும் ஆயிருக்காது. நல்லபடி இருப்பாவ எனக்கு தெரியும். போங்க, மனசை போட்டு குழப்பிக்காம எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க முதல்ல ப்ளீஸ். என்னாச்சுடா? என்னடா? வாங்க சொல்றேன். டேய் கேக்குறோம்ல சொல்றா. வாங்க. டேவிட், என்னடா டென்ஷன் வர? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். என்னடா சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு போன் வந்துச்சு. ஹலோ சொல்லி கட் பண்ணாங்க. அநேகமா அருந்ததியோட அப்பாவா தான் இருக்கணும். என் வீட்டு போன் நம்பரை கண்டுபிடிச்சவங்களுக்கு இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவங்க இங்க வரத்துக்குள்ள நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். இப்ப என்னடா பண்ணலாம்? இவன் சொன்ன மாதிரி உடனே எங்கேயாவது கிளம்பணும்டா. கிளம்பி எங்க போறது? எங்கேயாவது வேற இடத்துக்கு போயிடலாம்டா. வேற இடம்னா ஒரு ஐடியா நம்ம எங்க போறதுன்னு. டேய், நம்ம என்ன டூரா போறோம் பிளான் பண்ணி போறதுக்கு. அவங்க முதல்ல நம்மள வந்து உதைக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து போயிடணும். சரிடா, நாங்க வரதுக்கு ரெடி. எந்த பக்கம் போறோம்னு ஒரு ஐடியா வேண்டாம்? டேய், நான் கார் எடுத்துட்டு வரேன்டா. செங்கல்பட்டுல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்க போய் தங்கிக்கலாம். டேய், கார்லாம் ரிஸ்க்டா. இங்க வந்து விசாரிச்சா என்ன கார் என்ன நம்பர் கண்டுபிடிச்சு நம்மள ஈஸியா மாட்டிடுவாங்க. டேய் அதையும் தவிர செங்கல்பட்டுல போய் ஒளியறதெல்லாம் நான்சென்ஸ்டா. ஈஸியா மாட்டி போண்டா. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்லயாவது? டேய், அதெல்லாம் முதல்ல யோசிச்சுடா. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மேட்டர் போய் சேர்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அருந்ததியோட அப்பாக்கு வர நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மேல தான் முதல்ல டவுட் வரும். அதுவும் வேணானா வேற எங்க தான்டா போறது? தயவு செஞ்ச எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன? எத்தனை நாளைக்கு தான் எங்க அப்பாக்கு பயந்து பயந்து ஓடுறது? வர்றது வரட்டும். அப்பா வந்தா என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம். பார்க்கலாம் முடியாது. முதுகு காட்டி வாங்கிக்கிற வேண்டியதுதான். பின்னிடுவானுங்க. அடிக்கட்டுமே. முதல்ல என்ன அடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் அடிக்கட்டும். ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தா பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். எங்க அப்பாவை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்றதா ஒரே வழி. அருந்ததி, நல்லா யோசிச்சு சொல்லு. இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா போனாலும் போயிடும். இத பாரு டேவிட், செத்தாலும் உன் கூட சேர்ந்து சாகணும்னு தீர்மானத்தோட இருக்கேன். நீயும் அதே உரியோட தைரியமா என் கூட இருந்தாலே போதும். நாம யாருக்கும் பயப்படவும் வேண்டாம், எங்கேயும் ஓடி போகவும் வேண்டாம்.
வீட்டை விட்டு கிளம்பி வந்தப்போ எந்த தைரியத்தோட வந்தோமோ அதே தைரியத்தோட இருந்தாலே போதும்.